வணக்கம் நண்பர்களே. என்ன ஒரு அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, திமுக காங்கிரஸோட கூட்டணி வைக்குமா? வைக்காதா? அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, ஆ ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு வந்து, ஆ கூட்டணி இருந்தாலுமே வந்து ஆட்சியில பங்கு கிடையாது அப்படின்ற மாரி ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ, அதனால வந்து அவங்க காங்கிரஸோட கூட்டணி வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்களான்னு தெரியல. இன்னொரு பக்கம் தளபதியோட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா, அவங்க வந்து ஆட்சியில தளபதி என்ன சொல்லியிருக்காரு, யார் வந்தாலுமே ஆட்சியில பங்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இவரு என்ன சொல்றாரு, ஏன்னா நம்ம ஒருத்தரே போடமாட்டு இன்னொருத்தன் போட்டா நல்லா இருக்காது இல்லைங்களா? அந்த மாரி ஏதாவது பிளான் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல. சாப்பிட்டாலும் நான் மட்டும் தான் சாப்பிடுவேன், மத்தவங்க யாரும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரா? இல்ல எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் கூட்டணி இல்லாம அவரு வருவாரான்னு தெரியல. ஏன்னா இன்னொரு அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, 2026ல நம்ம கேப்டன் வந்தபோது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 8% ஓட்ட வந்து ஆ கேப்டன் விஜயகாந்த் ஐயா வந்து இது பண்ணாரு. ஸோ 2026ல தளபதி வந்து அந்த ஓட்டோட சதவீதம் வந்து கம்மியாகும் அப்படின்னு ஒரு தரப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக மினிமம் வந்து 20 டூ 30க்கு மேல மினிமம் பெர்சன்டேஜாவது வருவாரு. ஸோ 2 பேருக்கும் வந்து அடிவாங்க. என்னுடைய கருத்து அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது இப்ப ஏடிஎம்கேவும் வர முடியாது, டிஎம்கேவும் வர முடியாது. ஸோ இவங்கள டிமாண்ட் பண்ணி, ஏன்னா இவர் வாங்கின சீட்டு, இவர் இருந்தா தான் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாரி தான் இருக்கணும். ஏன்னா இவர் யார் கூட சொல்றாரோ, ஏன்னா இவங்க தொகுதியில வந்திருந்தாலுமே, அதாவது அவங்க 40 இவங்க ஒரு 30 அந்த மாரி இருந்தாலும், இவரு 20% யாருக்கு சப்போர்ட் பண்றாரோ, ஸோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிற மாரி இருக்கணும். இல்ல மேபி இவங்க ஏன்னா மெஜாரிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ தளபதி சப்போர்ட் பண்ணணும், பண்ணா மட்டும் தான் அங்க இருக்கணும். ஏன்னா இவரும் ஆட்சிக்கு வரணும். இல்ல இவர் ஒண்டியே வர முடியுமா என்னான்னு தெரியல. எப்படி என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏப்ரல் மாசத்துல ஓட்டு. ஸோ தளபதிக்கே ஒரு ஓட்ட போடுவோம்.